தூத்துக்குடியில மோடிஜி வந்துட்டு போனாங்க. உடனே இன்னைக்கு தூத்துக்குடியில இன்வெஸ்டர் மீட் நடத்தியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். பிளஸ் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றதுக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின். இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அத நான் மோடி ஜின்னு சொல்றேன். அப்புறம் முதலமைச்சர் ஜின்னு சொல்ல வேண்டியது தானே. மோடியே ஜின்னு சொல்லி தான் பழக்கம். அப்ப முதலமைச்சரும் ஜி சொல்லு. முதலமைச்சர் ஜி சொல்ல முடியாது. நான் ஏன் ஏன் சொல்ல சொல்லணும்? முடியாது? ஸ்டாலின் சார் வேணா சொல்றேன். ஸ்டாலின் ஜி சொல்லு. ஸ்டாலின் சார். சரி ரைட் உன் சௌகரியம் சொல்லு. ஸ்டாலின் சார் வந்து இப்போ திடீர்னு நெறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவம் கேம்ப் அந்த மாரி வந்து பல கேம்ப் வந்து தமிழகம் முழுக்க போட்டிருக்காங்க. ஜெனரலா வந்து ஆட்சி ஆரம்பிக்கும்போது தான் இந்த மாரி விறுவிறுப்பு இருக்கும். பட் இந்த ஆட்சிய பொறுத்தவரை ஆட்சி இன்னும் 1 இயர் இருக்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாரி பல திட்டங்கள பண்றாங்களே என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? ஆட்சி ஆரம்பிக்கும்போது பண்ண அதெல்லாம் ஆட்சி முடியும்போது நெனப்புல இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ப ஞாபக சக்தி தான் தெரியுமே. அது மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு நெறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்காது. அதனால அந்த எலக்ஷன் வரும்போது நம்ம இந்த மாரிலாம் திட்டம் கொண்டு வந்தோம்னா, அது ஓட்டு போட போம்போது ஜனங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்ல. நான் நெனச்சுன்னுருக்கிறேன் நீ இந்த சரி ரைட்டு இது ஆரம்பத்தில மட்டும் தான் சுறுசுறுப்பு. இது வந்து கடைசி வரைக்கும் சுறுசுறுப்புடன் இருக்கும் ஒரு அரசு. 5 வருஷம்னா 5 வருஷமும் சுறுசுறுப்புடன் இருப்பாங்க. அப்படி வச்சுக்கயேன். சுறுசுறுவத்தி மாரி. கடைசி வரைக்கும் அப்படியே சுறுசுறுன்னு எரியும்ல, அந்த மாரி. சார் தேர்தல் வாக்குறுதிகள் பொறுத்தவரை பலவற்றை நிறைவேற்றவில்ல இந்த ஆட்சியில. வாக்குறுதியெல்லாம் விடுங்க. அதெல்லாம் குடுப்பாங்க. எல்லாத்தையும் வந்து நிறைவேத்த முடியாது. 100% நிறைவேத்த முடியாது அப்படின்னு அண்ணன் சொல்லிக்கிறார். நான் சொல்லல. டோன்ட் புட் வேர்ட் இன்டூ மை மவுத். அவங்க கூட்டணியில இருக்கவங்களே சொல்றாங்க. எல்லாத்தையும்லாம் நிறைவேத்த முடியாதுங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு வாக்குறுதி குடுக்குறீங்க அப்படின்லாமெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா நம்மலாம் சாதாரண ஓட்டு போடுற காமன் மேன் தானே. ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவும் கூடாது. நம்ம என்னைக்கு யோசிக்கிறோம்? யோசிச்சிருந்தா தான் உருப்பட்டு இருப்போமே.